ஃபிக்ஹுல் ஹிலாஃப், கருத்து வேறுபாடுகளில் நடந்து கொள்ளக்கூடிய முறை அல்லது கருத்து வேறுபாட்டின் சட்டங்கள். இந்த சமூகம் 3 அடிப்படைகளால் இன்றைய காலத்தில் பிரிந்திருக்கிறது. முதல் அடிப்படை கொள்கையால். அக்கீதாவில் இந்த சமூகம் தங்களுக்குள் பிரிவுகளை, பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இரண்டாவது, மார்க்கத்தில் வரக்கூடிய கருத்து வேற்றுமைகள், மார்க்க சட்டங்களில் வரக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் இந்த சமூகம் பலவாறாக பிரிந்திருக்கிறது. மூன்றாவது, சகோதரத்துவத்தின்மை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த ஒரு ஒற்றுமையின் பாதையில், எந்த ஒரு சகோதரத்துவத்தின் பாதையில் இந்த சமூகத்தை நிறுத்த நாடினார்களோ அந்த சகோதரத்துவத்தை மறந்து தலைமைகளுக்காகவோ, இயக்கங்களுக்காகவோ, பிரிவுகளுக்காகவோ, எதற்காகவோ, இந்த உலக ஆசைக்காக கூட இந்த சமூகம் தங்களுக்குள் பிளவுகளை, பிரிவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த 3 பிரிவுகளும் எதனால் உருவாகிறது, இதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி இந்த பிரிவுகளை ஒன்றிணைக்க எமக்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைய உரை. முதலாவது, இந்த சமூகம் பிரிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரிவு அக்கீதாவில். அக்கீதா என்றால் என்ன? கொள்கை என்று எளிதாக தமிழிலே சொல்லலாம். சுருக்கமாக அக்கீதா என்றால், கொள்கை என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய 6 ஈமானுடைய அடிப்படை அம்சங்களையும் அவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு முஃமின் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து செயல்களால் வெளிப்படுத்துதல். இதான் அக்கீதா. 6 அடிப்படைகள் என்ன? 6 அடிப்படைகள் என்ன? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல், மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுதல், ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்ளுதல், வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல், மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளுதல், நன்மை தீமை அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்ற கதிரை நம்பிக்கை கொள்ளுதல். இந்த 6 அடிப்படைகள். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல் என்றால் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்ளுதல் மட்டுமல்ல அக்கீதா. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை என்பது அல்லாஹ் சார்ந்த அனைத்தையும், அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹ் தனக்கு கூறுகின்ற தன்மைகள், தனக்கு இல்லை என்று அல்லாஹ் மறுக்கின்ற தன்மைகள், இப்படி அல்லாஹ் சார்ந்த அனைத்தையும், மலக்குகள் சார்ந்த அனைத்தையும், ரசூல்மார்கள் நபிமார்கள் சார்ந்த அனைத்தையும், வேதங்கள் சார்ந்த அனைத்தையும், மறுமையை சார்ந்த அனைத்தையும். மறுமை என்றால் மறுமையுடைய விசாரணை மட்டுமல்ல, கபருடைய வேதனையை, மரணத்துடைய நிலைமையை, கபரின் விசாரணையை, மறுமையில் எழுப்பப்படக்கூடிய நிலைமையை, அல்லாஹ்வுடைய விசாரணையுடைய முறைகளை, சொர்க்கத்தை, நரகத்தை என எல்லாவற்றையும், கதிரை, நன்மை தீமை அனைத்தும் அல்லாவின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்ற சட்டங்களை உள்ளடக்கிய அனைத்து கல்வியையும் உள்ளத்திலே ஆழமாக எந்த சந்தேகமும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் யார் ஒருவன் நம்பிக்கை கொள்கிறானோ அதுதான் அக்கீதா, அதுதான் கொள்கை. சுருக்கமாக இந்த கொள்கையில் இந்த சமூகம் பிளவுபடுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள், நசராணிகள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். என்னுடைய சமூகம் 73 கூட்டமாக பிரியும். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதா. அந்த 73ல் எல்லோரும் நரகம் செல்லுவார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. ரசூலுல்லாஹ் இடத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யார்? அந்த 72ஐ பற்றிய கவலை எங்களுக்கு தேவையில்லை, அந்த ஒரு கூட்டம் யார்? அதில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியல் ஜமாஅ, அவர்கள் ஜமாஅத்தோடு வாழக்கூடியவர்கள். அதற்குரிய விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரே வேறொரு ஹதீஸில் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இன்றைய தினம் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த அக்கீதாவில் இருக்கக்கூடிய கூட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? 72 கூட்டம் என்றால் ஒருவர் கையாட்டுவார், ஒருவர் கையாட்டாமல் இருப்பார், ஒருவர் தராவீஹை 8 தொழுவார் அல்லது 8ற்கு மேல் தொழுவார். இந்த பிரிவை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த பிரிவு குர்ஆன் சுன்னாவில் எந்த ஒரு ஆராய்வும் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்கீதா,
கொள்கை என்பது அங்கே பிரிவுகளுக்கு வேலையே கிடையாது, அங்கே கருத்து வேற்றுமைக்கு வேலையே கிடையாது. ஒருவருக்கு இந்த கருத்து அக்கீதாவில், ஒருவருக்கு இந்த கருத்து அக்கீதாவில் என்ற ஒரு பேச்சே அங்கே இடம் இருக்கக்கூடாது. அக்கீதா குர்ஆன் சுன்னாவுடைய நேரடி வசனங்கள், நேரடி ஹதீசுகள். அதில் புரிதலுக்கெல்லாம் இந்த ஆலிம் இப்படி புரிவார், இந்த ஆலிம் இந்த அக்கீதாவை இப்படி புரிவார் என்ற வேற்றுமைகள் எல்லாம், என்ற இஜ்திஹாதுக்கெல்லாம் அங்கே வழியே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய அக்கீதாவுடைய விஷயத்தை புரியாத, அறியாத சமூகம் அக்கீதாவில் பல வேறுபாடுகளை தங்களிடத்திலே கொண்டிருக்கிறது. ஏன் அக்கீதாவில் கருத்து வேற்றுமைகள் உருவாகிறது? ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக குர்ஆன் சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த நபித்தோழர்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய சமூகம் என்று தெளிவாக சொன்னதற்கு பிறகும் ஏன் அக்கீதாவில் பிரிவுகள் ஏற்பட்டது? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படும் என்று சொன்னார்கள்? முதலாவது காரணம் ஜஹல், அறியாமை. அக்கீதாவை படிப்பதற்கு இன்று பலருக்கு விருப்பமில்லை, அதான் உண்மை. அக்கீதாவுடைய ஒரு உரை என்றால் அதில் கலந்து கொள்வதற்கு பலருக்கு ஆர்வம் இல்லை. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹுவை பற்றி படிக்கலாம், ரசூலை பற்றி படிக்கலாம் என்றால் அதுவெல்லாம் ஏன் அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டும், ஏன் ரசூலை பற்றி படிக்க வேண்டும் என்ற கேள்வி வருமே தவிர அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எம்மில் பலருக்கு குறைவு. இந்த ஒரு அறியாமை தான் அக்கீதாவில் பல பிளவுகளை எம்மிடத்திலே ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. முதல் காரணம். இரண்டாவது காரணம் மனோ இச்சை. மனோ இச்சைகள். அக்கீதாவுடைய விஷயம் என்று ஒன்று வந்தால், கொள்கை என்று ஒன்று வந்தால், இதுவெல்லாம் எனக்கு புலப்படவில்லை, இதுவெல்லாம் நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியெல்லாம் அல்லாஹ்வை புரிய வேண்டும் என்ற தேவை இல்லை என்ற ஒரு மனோ இச்சை. மூன்றாவது அவர்களுடைய முன்னோர்கள், இப்படித்தான் என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், இப்படித்தான் என்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்தார்கள், அதனால் நான் அப்படி இருக்கிறேன். ஏன் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள்? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஏன் சுஜூது செய்து பணிந்து வணங்குகிறீர்கள்? ஏன் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய கபர்களை தவாஃப் செய்கிறீர்கள்? ஏன் அவர்களுக்கு நேர்ச்சை செய்கிறீர்கள் என்று கேட்டால் எங்களுடைய முன்னோர்கள் வழிகாட்டினார்கள், அப்படி செய்கிறோம். அதை படிப்பதற்குரிய ஆர்வம் இல்லை, அது சரியா தவறா என்று தெரிவதற்குரிய அவசியம் அவர்களுடைய வாழ்வில் ஏற்படவில்லை. நான்காவது பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை அவர்கள் முன்னால் வைக்கும் காரணத்தால், இந்த அறிவுக்கு இது புலப்படுகிறது தானே என்ற அறிவை முற்படுத்தும் காரணத்தால் அக்கீதாவில் பிளவுகளும் பிரிவுகளும் அறியாமையும் தொற்றிக்கொள்கிறது. இந்த அக்கீதாவில் இந்த சமூகம் ஒன்றிணைய என்ன செய்வது? இது இல்ல நமக்குள்ள பாடம். இது சுருக்கமா உங்களுக்கு விளக்கிக் கொள்றேன். இந்த பாடத்துக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி இந்த அக்கீதாவில் ஒன்று சேருவதற்கு என்ன செய்வது? சுருக்கமான வழி, குர்ஆன் சுன்னாவில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை வரையறுத்தார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையாக கொண்ட நபித்தோழர்கள் எந்த அக்கீதாவில் இருந்தார்களோ அந்த அக்கீதாவில் இருந்தால் போதும். அக்கீதாவில் இந்த சமூகம் ஒன்றிணைய ஒரே வழிதான். யாருக்கு வஹி இறக்கப்பட்டதோ, அந்த வஹி இறக்கும் பொழுது எந்த ஒரு சமூகம் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்ததோ, நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருக்கின்றோமோ என்று எந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டினார்களோ அந்த நபித்தோழர்கள் இந்த அக்கீதாவில் எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்பதை ஒருவன் தெரிந்து கொண்டால் போதும், அக்கீதாவுடைய எல்லா அறியாமையும் சென்றுவிடும் சமூகத்தில் இருந்து. ஏன் சஹாபாக்களுடைய அந்த நிலையை முன்னிலைப்படுத்த வேண்டும்? சஹாபாக்களே அவர்களுடைய தோழர்களின் நிலையைத்தான் முன்னிலைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறைவுக்கு பிறகு ஹவாரிஜிகள் தோன்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீத் அவர்களுக்கு வெளிப்பாடு, அவர்கள் உருவாகுவாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஹவாரிஜிகள் தோன்றுகிறார்கள். அல்லாஹ்வை தவிர சட்டம் ஏற்ற யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அதனால் அலிக்கு அதிகாரம் இல்லை என்று அலியை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து, சஹாபாக்களில் சிலரையும் அலி அவர்களோடு காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து, ஒரு கூட்டம் அலி அவர்களுக்கு எதிராகவே, ஒரு முஸ்லிம் ஆட்சிக்கு எதிராகவே போரை தயாரித்து 7000 மக்கள் ஒன்று கூடினார்கள். ஹவாரிஜிகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அக்கீதாவில் தோன்றிய மிகப்பெரிய முதல் குழப்பம். அந்த ஹவாரிஜிகளை சந்திப்பதற்காக இப்னு அப்பாஸ்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து நேரடியாக கல்வி பெற்ற மாணவர் இப்னு அப்பாஸ் செல்கிறார்கள். ஹவாரிஜிகளை சந்திக்கிறார்கள். அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? அவர்களுக்குரிய ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள். அலி அவர்கள் காஃபிர் என்பதற்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அலியை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் அவர்கள் காஃபிர் என்பதற்கும் ஃபத்வாக்களை கொடுக்கிறார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? அவர்களை பார்த்து, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நான் யாரிடமிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள் என்ற தோழர்களாகிய அல்லாஹுவால் சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த கூட்டத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். அமீருல் முஃமினீன் அலி அவர்களுடைய அனுமதியோடு உங்களிடத்திலே கேட்கிறேன். அந்த நபி தோழர்களில் ஒருவர் உங்களிடத்திலே இருந்தால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். யாருக்கு வஹி இறக்கப்பட்டதோ, யார் வஹி இறக்கும் பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தார்களோ அந்த நபி தோழர்களில் ஒருவர் உங்களுடைய அக்கீதாவில் உண்டா? இப்னு அப்பாஸ் அவர்களுடைய பேச்சு இப்படியே நீளுகிறது. ஒரு பெரும் கூட்டம் அங்கே தௌபா செய்து இப்னு அப்பாஸோடு திரும்பி செல்கிறது. இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அளவீடு. கொள்கையில் வேறுபாடு வந்தால், கொள்கையில் இரண்டு கருத்துக்கள் மோதினால், ஒருவர் ஒரு கொள்கையை சொல்கிறார், இன்னொருவர் இன்னொரு கொள்கையை சொல்கிறார். ஒருவர் நல்லடியார்களிடம் துஆ கேட்கலாம் என்கிறார், ஒருவர் துஆ கேட்க கூடாது என்கிறார். என்றால் நிலைப்பாடு ஒன்றுதான், ஒரே ஒரு பார்வைதான் ஒரு முஸ்லிமுக்கு. சஹாபாக்கள் இதை செய்தார்களா? அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய அக்கீதாவின் சான்று உண்டு, நமக்கு கிடையாது. அப்துல் பாசித்துக்கு கிடையாது. சமூகத்தில் யாரெல்லாம் தங்களை ஆலிம் என்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அக்கீதாவிற்கு சான்று கிடையாது. ஆனால் சான்று கொடுக்கப்பட்டவர்கள் நபித்தோழர்கள். அவர்கள் இந்த கொள்கையை எப்படி புரிந்தார்கள்? இந்த நிலைப்பாட்டில் ஒருவன் சரியானால் அக்கீதாவில் கருத்து வேற்றுமைகள் வராது. இந்த சமூகத்தில் அக்கீதாவில் பிளந்த மிகப்பெரிய பிரிவுகள் ஷியாக்கள். இந்த சமூகம் இன்று படுகின்ற இன்னல்கள், துன்பங்களுக்கு மிகப்பெரிய காரணம் ஷியாக்கள், காதியானிகள். தங்களை நபி என்று வாதிடக்கூடிய ஒருவரை பின்பற்றக்கூடியவர்கள். அஹ்லே குர்ஆன், குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் எல்லாம் தேவையில்லை என்று ஒட்டுமொத்தமாக ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு அவர்களுடைய புரிதலை கொண்டு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள். இப்படி அக்கீதாவில் பல பிரிவுகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு தோன்றியது. ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், முர்ஜியாக்கள் என்று பல கூட்டங்கள் பிரிந்தது. இப்படி அக்கீதாவில் இந்த சமூகம் வேறுபட்டு வாழ்கிறது. இரண்டாவது, இந்த சமூகத்துடைய மிக முக்கியமான பிரிவு, இதுதான் இன்றைய முழு பாடமும், மார்க்க சட்ட விஷயத்தில் கருத்து வேற்றுமை பட்டு பிரிந்திருக்கிறது. எந்த மார்க்க சட்ட விஷயத்தில்? அதில் இரண்டு உண்டு. முதல், கருத்து வேறுபாடுகளே இல்லாத சட்டங்கள். ஒருவர் சொல்கிறார் ஒரு நாளைக்கு தொழுகை 3 தான் என்று, ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது அவருடைய கருத்து என்று விட்டுவிட முடியுமா? முடியாது. தொழுகை எத்துணை தான்? 5 தான். ஒருவர் சொல்கிறார் துஹருக்கு 3 போதும், 4 தேவையில்லை என்று ரக்காத்துகள், ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. இப்படி தெளிவாக அல்லாஹுவாலும் ரசூலாலும் சொல்லப்பட்ட மார்க்க சட்டங்கள், இதில் கருத்து வேற்றுமைக்கே வேலை கிடையாது. ஒருவன் அதில் கருத்து வேற்றுமை பட்டால் மேலே சொன்ன 4 காரணங்கள்: அறியாமை, மனோ இச்சை, முன்னோர்களுடைய வழிமுறை, அறிவை முற்படுத்துதல், பகுத்தறிவு. இந்த 4 தான் அந்த கருத்து வேற்றுமையின் காரணம். அப்படிப்பட்டவரை ஒதுக்கிவிட வேண்டும், கண்ணியத்தோடு ஒதுக்கிவிட வேண்டும். அவருக்கு அறிவுரை கூற வேண்டும், அவரை வழிகாட்ட வேண்டும், அவருக்கு நேரு வழியின் பக்கம் அழைக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. ஒருவர் அக்கீதாவில் முரண்படுகிறார், ஒருவர் இப்படி தெளிவாக வரக்கூடிய சட்டங்களில் முரண்படுகிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவரை அடிக்க வேண்டுமா? அவரை ஒதுக்கிவிட வேண்டுமா? அவருக்கு வழிகாட்ட வேண்டும். ரசூலுல்லாஹ் யாருக்கு வழிகாட்டினார்கள்? கொள்கையை அறியாத சமூகத்திற்கு தான் ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள். அப்படியா இல்லையா? அலியை பார்த்து கைபருடைய யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அலியே, நீ போருக்கு செல்கிறாய்,
ஆனால் உன் மூலமாக ஒருவருக்கு நேர்வழியை அல்லாஹ் கொடுத்து விட்டால் சிகப்பு ஒட்டகங்கள் பல உனக்கு கிடைப்பதை விட அது சிறந்தது. ஃபிரௌனிடத்திலே அல்லாஹ் மூசாவை செல்ல சொல்கிறான். ஹாரூன் அவர்களையும், மூசா ஹாரூனே ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். ஃபிரௌன் யார்? கருத்து வேறுபாடுபட்டவனா? மார்க்க சட்டத்தில் கொள்கையில் வேறுபட்டவன். எப்படி பேசுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா, மென்மையான வார்த்தைகளை கொண்டு யார் தன்னை இறைவன் என்று வாதிடுகிறானோ அந்த ஃபிரௌனிடத்திலே நபியே நீங்கள் பேசுங்கள். மூசா நபியே நீங்கள் பேசுங்கள். அவர்களை அணுக வேண்டிய முறை இருக்கிறது. அவர்களை அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு, அவர்களுக்கும் இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்களை அணுக வேண்டும். இப்ப இரண்டாவது மார்க்கத்துடைய கருத்து வேற்றுமை மார்க்க சட்டங்களில், அதில் எதில் கருத்து வேற்றுமை கிடையாது. தெளிவாக வரக்கூடிய குர்ஆன் சுன்னாவுடைய சட்டத்தில் கருத்து வேற்றுமை கிடையாது. ஆனால் எதில் கருத்து வேற்றுமை உண்டு? குர்ஆன் சுன்னாவில் தெளிவாக வராத பல விஷயங்கள் உண்டு. அதில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டே தீரும். ஒருவருக்கு ஒரு புரிதல், இன்னொருவருக்கு இன்னொரு புரிதல் ஏற்பட்டே ஆக வேண்டும். அதற்காகத்தான் குர்ஆன் சுன்னாவுடைய அந்த வார்த்தைகள் அமைக்கப்படுகிறது. உங்களுக்கு பின்னால் புரியும். இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டே தீரும். ஒருவர் இதை எல்லாவற்றையும் ஒன்றாக்க வேண்டும் என்று நினைத்தால் முடியாது. எல்லா கருத்து வேற்றுமைகளையும் விட்டு ஒரே சட்டத்தின் கீழே, இப்படி கருத்து வேறுபாடு வரக்கூடிய குர்ஆன் சுன்னாவில் இருக்கக்கூடிய சட்டங்களில் ஒருவர் எல்லாவற்றையும் விட்டு ஒரே சட்டத்தில் இந்த சமூகத்தை ஒன்றிணைக்க போகிறேன் என்று சொன்னால் முடியாது. அவர் பொய் சொல்கிறார். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்லுவார்கள், மார்க்க விஷயத்தில், மார்க்க சட்டங்களுடைய விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் என்பது ஏராளம் உண்டு. ஒருவர் கருத்து வேற்றுமைக்காக இன்னொரு முஸ்லிமை பகைத்தால், அவர் கருத்து வேறு என்பதற்காக அவரை ஒதுக்கிவிட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தில் சகோதரத்துவம் என்ற பேச்சே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களாகிய அபூபக்கரும் உமரும் கூட மார்க்க விஷயத்தில் பலவற்றில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுதே கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள். ஆனால் இருவருடைய நோக்கமும் நன்மைதான். அந்த இருவரும் கருத்து வேற்றுமை பட்டதுடைய நோக்கம் நன்மைக்காகத்தான் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள். இதில் சமூகத்தை ஒன்றிணைக்க ஒருவர் முயற்சித்தால் முடியாது, தோற்று விடுவார். எப்படி? உதாரணமாக, இன்று பலருடைய கவலை சமூகத்தில் பல பிரிவுகள் உருவாகிவிட்டது. அக்கீதாவுடைய கவலை அல்ல, கொள்கையில் மாறுபட்டவர்களை பற்றிய கவலை அல்ல. என்ன கவலை? ஒருவர் ஒரு நாளைக்கு ஈது கொண்டாடுகிறார், இன்னொருவர் அடுத்த நாளைக்கு ஈது கொண்டாடுகிறார். இப்படி சமூகம் பிளந்திருக்கிறது என்று கவலைப்படுகிறார், பயம் கொள்கிறார். ஒருவர் தராவீஹை 8 தொழுகிறார், ஒருவர் 8க்கு மேல் தொழுகிறார். ஒருவர் கையை அசைக்கிறார், ஒருவர் அசைக்காமல் இருக்கிறார். ஒருவர் தொப்பி போடுகிறார், தொப்பி போடாமல் இருக்கிறார். இப்படி கருத்து வேற்றுமைகளால் சமூகம் பிளந்திருக்கிறது. பல கருத்துக்களோடு இந்த சமூகம் வாழ்கிறது என்ற கவலை பலருக்கு உண்டு. ஆனால் இது ஒரு பிரிவல்ல, இது ஒரு பிளவல்ல, இது கருத்துக்கள். ஒரு ஹதீஸை அவர் அப்படி புரிந்ததால் அப்படி சட்டம் கூறுகிறார், இன்னொரு ஹதீஸை அவர் அப்படி புரிந்ததால் அவர் அப்படி சட்டம் சொல்கிறார். யாரை அப்படி அப்படி என்று சொல்கிறேன்? ஆலிம்களை, வழிகாட்டக்கூடிய உலமாக்களை. ஒரு ஆலிமுக்கு ஒரு கருத்து இந்த விஷயத்தில் இருந்தால் இன்னொரு ஆலிமுக்கு இன்னொரு கருத்து தோன்றியே தீரும். இந்த இரண்டு கருத்தும் ஒன்றாக வேண்டும் என்றால் முடியாது. அது ஏன் என்று உங்களுக்கு பின்னால் புரியும். இதெல்லாம் யாருக்கு, யார் கருத்து வேற்றுமை படலாம், ஏன் கருத்து வேற்றுமைகள் பட்டிருக்கிறார்கள் என்று யாரை சொல்கிறேன்? நம்மை அல்ல, உலமாக்களை சொல்கிறேன். அவர்கள் ஏன் இதில் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள் என்பதை புரிவதற்கு தான் இந்த வகுப்பு. நாம் ஏன் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறோம் என்பதற்கு அல்ல. இன்னைக்கு நம்ம யாரு? நம்ம தான் முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தி, நம்ம தான் காதிகளுக்கெல்லாம் காதி. தீர்ப்பு சொல்வது யார் என்று உலமாக்களா? கல்வியாளர்கள் தீர்ப்பு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதிகமாக
இல்லை உங்கள் பக்கத்தில் உங்கள் அறையில் இருக்கும் நண்பன் அதிகமாக தீர்ப்பு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? காதி யார் என்று? நான் தான் காதி. உடனடியாக சொல்லுவார், அவர் அந்த கருத்தில் இருப்பதால் அவர் வழிகேடர், அவர் கையை அசைப்பதால் அவர் வழிகேடர், அவர் கையை அசைக்காததால் அவர் வழிகேடர், அவர் ஈதை அடுத்த தினம் கொண்டாடுவதால் அவர் வழிகேடர். காதி அவர் உடனே முடிவெடுப்பார். அவர் ஹவாரிஜ், அவர் முஅ்தஸிலா, அவர் வேறு வழியை பின்பற்றுபவர், அவர் சலஃபி, அவர் வேறு, அவர் இவர், அவர் இவர், இவர் இவர் என்று காதிகளாக பலர் மாறுகிறார்கள் என்று. அதான் இன்னைக்கு சமூகத்துடைய பெரும் பிரச்சனை. லவ் சக்கத மல் லா யஅலம் லசக்கத்தல் ஹிலாஃப் என்ற அடிப்படையா சொல்றேன். அறியாதவர்கள் மௌனமாகி விட்டால் இந்த சமூகத்தில் பிளவுகளே இருக்காதுங்க. உலமாக்கள் இல்லை என்று கருத்து வேற்றுமைகளை பேசுபவர்கள், சட்டங்களை பேசுபவர்கள் இந்த அறிஞர்கள் அல்ல. அவர்கள் கண்ணியத்தோடு ஆதாரங்களோடு அந்த கருத்துக்களை அணுகுகிறார்கள். ஆனால் அறியாத பல மக்கள் தான் அந்த கருத்து வேற்றுமைகளில் உள்ளே சென்று அறிவின்மையின் காரணமாக சமூகத்தில் பல பகைமைகளையும் வெறுப்புகளும் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறார்கள். முஹம்மது கஸாலி ரஹிமஹுல்லா என்ற ஒரு அறிஞர், இமாம் கஸாலி அல்ல, வேறொரு அறிஞர், அவரிடத்திலே ஒரு வாலிபர் வருகிறார். வந்து கேட்கிறார், என்னோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தொழவில்லை, இவன் யார்? என்ன சட்டத்தை எதிர்பார்க்கிறார் அவர்? முஹம்மது கஸாலி ரஹிமஹுல்லா அவர் காஃபிர், தொழாதவர், வேண்டுமென்றே தொழுகையை விடுபவர் காஃபிர், பொழுதுபோக்காக தொழுகையை விடுபவர் பாவி என்ற ஃபத்வாவை எதிர்பார்க்கிறார். கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகாக சொன்னார்கள், அப்படியா, அவர் தொழவில்லையா? அப்படி என்றால் அதனுடைய சட்டம் அவரை நீ தொழுகைக்கு அழைத்து செல்வதாகும். என்ன சொன்னார்கள்? ஒருவர் தொழவில்லை என்று ஃபத்வா கேட்கிறாயா, அதற்கு உடைய ஃபத்வா உனக்கு, நீ அவரை தொழுகைக்கு அழைத்து செல். தாயியாக இரு, காதியாக இருக்காது. இன்னைக்கு எப்படி ஃபத்வா கேட்கிறோம்? அவர் யாருன்னு முடிவு பண்றதுக்காக ஃபத்வா கேட்கிறோம். அவர் நேர்வழியை அடைய வேண்டும் என்பதற்காக ஃபத்வா கேட்கப்படுகிறதா? குறைவு. இதான் நமக்குள்ள பிரச்சனை. இன்று யாரை எடை போடுகிறோம் தெரியுமா? யாரெல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸை, இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் கழித்து அந்த மார்க்கத்திற்காகவே, அந்த மார்க்கத்தின் அழைப்பிற்காகவே வாழக்கூடிய உலமாக்களை எடை போடுகிறோம் பலர். அவர் இவர் அவர் அவரிடமிருந்து படித்தார், இவரிடமிருந்து படித்தார். அங்கே நீங்கள் அவரிடத்திலே படித்தீர்களா? நீங்கள் மார்க்கத்தை சொல்கிறீர்களே, உங்களுக்கு அனுமதி உண்டா, இஜாசா உண்டா? யாராவது உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களா? இல்லையா? நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தாவா செய்யக்கூடாது, நீங்கள் சலஃபி அல்ல, நீங்கள் குர்ஆன் சுன்னாவாதி அல்ல, நீங்கள் யாரும் அல்ல, உங்களுடைய வழி ஹவாரிஜிகள் முஅ்தஸிலாக்களுடைய வழி. சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவார். இப்படி காதிகளாக நாம் உருவாகி வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. மார்க்க சட்ட விஷயங்களில் ஏன் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகிறது? முதலாவது காரணம் அஸ்பாபுல் ஹிலாஃப். மார்க்க சட்டத்தில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்குரிய முதல் காரணம் தபீஅத்துல் பஷர், மனிதர்களுடைய இயற்கை தன்மையே அதுதான். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கருத்து உண்டா? கிடையாது. உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து உண்டா? கிடையாது. இருந்தா ஏன் சண்டை வருது? பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஒரு கருத்து உண்டா? கிடையாது. இந்த உலகத்தில் இரண்டு மனிதர்களில் ஒருவரும் ஒரு கருத்தில் வாழ முடியாது. எல்லாருக்கும் வேறு கருத்து உண்டு. ஏன்? சிந்தனைகள் வேறு, அவர்களுடைய வாழ்வு முறை வேறு, வாழ்வாதாரம் வேறு, அவர்களுடைய தன்மைகள் அனைத்தும் வேறு. இன்னொரு மனிதனை விட்டு ஒரு விரல் நுனியில் கூட இன்னொரு மனிதனோடு ஒருவன் ஒன்றாக முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், மின் ஆயாத்திஹி خلقுஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபு அல்சினதிகும் வ அல்வானிகும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று வானம் பூமிகளை படைத்தது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று உங்களுடைய மொழிகளையும் உங்களுடைய நிறங்களையும் அல்லாஹ் வேறாக படைத்தது. எல்லாருக்கும் நிறம் வேறு, மொழி வேறு, நாவுகள் வேறு. இப்படி மனிதன் படைக்கப்பட்ட காரணத்தால் இது பொதுவான விஷயத்தில் மட்டுமல்ல, மார்க்க சட்ட விஷயத்திலும் ஒருவரோடு கருத்தில் மோதுவார்.
சிந்தனை வேறாயிற்று, ஒரு விஷயத்தை புரியக்கூடிய ஆற்றல் வேறாயிற்று. ஒரு விஷயத்தை புரிவதில் ஒரு அறிஞர் இன்னொரு அறிஞரோடு வேறுபடுவதில் தவறை சொல்ல முடியாது, அது இயற்கை தன்மை. இரண்டாவது கருத்து வேற்றுமைகளுடைய காரணம் ஆதாரங்கள் சென்றடையாமல் இருப்பது. ஒரு ஆலிம் ஒரு கருத்திலே ஃபத்வா கொடுப்பார், இன்னொரு ஆலிம் இன்னொரு கருத்திலே ஃபத்வா கொடுப்பார். ஆனால் ஒரு ஃபத்வா சரியாக இருக்கும், இன்னொரு ஃபத்வா தவறாக இருக்கும். தவறாக இருப்பவருக்கு ஆதாரம் சென்றடைந்திருக்காது. இது யாராக இருந்தாலும், சஹாபாக்களில் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா ஹதீஸுகளும் சென்று சேர்ந்த நபித்தோழர் கிடையாது. ஆதாரம் என்ன? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். அப்போது ஒரு பிரச்சனை வருகிறது. ஷாமில் பரவக்கூடிய நோய் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய நோய் ஷாமில் பரவுகிறது. சஹாபாக்கள் இரண்டு கூட்டமாக பிரிகிறார்கள். ஒரு கூட்டத்துடைய தலைமை உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய தலைமையில், இன்னொரு கூட்டத்துடைய தலைமை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில். இரண்டு கூட்டங்கள் ஒரு விஷயத்தை முடிவு செய்வதில் பிரிகிறது. நபித்தோழர்கள் என்ன பிரிவு? உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், பரவக்கூடிய நோய் அந்த ஊரில் உண்டு, அதனால் நாம் இந்த ஊரை விட்டு திரும்பி சென்று விடுவோம், செல்ல வேண்டாம் உள்ளே. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாம் உள்ளே நுழைவோம். உமர் அவர்களை பார்த்து அபூ உபைதா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய கதரை நோக்கி அல்லாஹ்வுடைய கதரை விட்டு விரண்டு செல்கிறீர்களா உமரே? அல்லாஹ் ஒரு இதுதான் முடிவு என்றால் அந்த கதரை விட்டு விரண்டு செல்ல பார்க்கிறீர்களா? உமர் அவர்கள் சொன்னார்கள், அபூ உபைதா, அல்லாஹ்வுடைய ஒரு கதரில் இருந்து இன்னொரு கதரை நோக்கி நான் செல்கிறேன், இந்த விரண்டு செல்லுதல் அல்ல. சுப்ஹானல்லாஹ். இப்படி இரண்டு கூட்டம் சஹாபாக்கள் கருத்து வேற்றுமை பட்டு பிரிந்திருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். உங்கள் இருவருக்கும் ஒரு தீர்ப்பை சொல்லவா? ரசூலுல்லாஹ்விடமிருந்து நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், பரவக்கூடிய நோய் ஒரு ஊரில் இருந்தால் நீங்கள் அந்த ஊரை விட்டு வெளியே இருந்தால் உள்ளே நுழையாதீர்கள், அந்த ஊருக்குள் இருந்தால் வெளியேறாதீர்கள். அங்கே கருத்து வேற்றுமை முடிவடைந்தது. இப்ப என்ன அர்த்தம்? உமர் அவர்களுக்கும் அபூ உபைதா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செய்தி சென்றடையவில்லை. சஹாபாக்களுக்கு அந்த நிலைப்பாடு என்றால் நமக்கும் ஏற்படலாம், நமக்கும் என்றால் நமது காலத்திலே வாழக்கூடிய அறிஞர்களுக்கும். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் சஹீஹான அனைத்து ஹதீஸும் ஒரு ஆலிமுக்கு சென்றடைந்து விட்டது என்று கருதுகிறானோ அவன் பொய்யான மிக மிக பாரதூரமான ஒரு பொய்யை அவன் சொல்கிறான். முடியாது. எல்லா ஹதீஸையும் அறிந்த ஒரு ஆலிம் இருக்க முடியாது. ஒன்றில் அவர் பலகீனமாகத்தான் இருப்பார், அந்த ஹதீஸ் அவருக்கு தெரியாமல் இருக்கும், அதனால் வேறொரு ஃபத்வாவை கொடுத்திருப்பார். இதனால் கருத்து வேற்றுமைகள் தோன்றலாம். மூன்றாவது மிக முக்கியமானது, கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கு மூன்றாவது மிக முக்கியமான காரணம் அந்த ஆதாரங்களை, அந்த செய்திகளை புரிந்து கொள்வதில். சஹாபாக்களிடத்திலே கருத்து வேற்றுமை உண்டா? புரிந்து கொள்வதில் உண்டா இல்லையா? உண்டு. அவர்களுடைய ஆசிரியர் யார்? 4 ஆசிரியர்களா சஹாபாக்களுக்கு? சஹாபாக்களுடைய ஆசிரியர் யார்? ஒரு ஆசிரியர். அந்த நபியின் சிந்தனை என்ன? ஓர் சிந்தனை. செய்தி என்ன? ஓர் செய்தி. இப்படி ஓர் சிந்தனையில் ஓர் செய்தியில் கல்வி கற்ற நபித்தோழர்களுக்கு அந்த செய்தியை புரிந்து கொள்வதில் பிரிவுகள், கருத்து வேற்றுமைகள் வரும் என்றால் பல ஆசிரியர்கள், பல புத்தகங்கள், பல செய்திகள், இவற்றை படிக்கக்கூடிய உலமாக்களுக்கு வராதா? வருமா வராதா? வரும். ஏன்? அப்படித்தான் குர்ஆன் சுன்னாவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வின் இயற்கை. உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறார், ஒரு கணவன் இறந்தால் மனைவி எத்தனை நாட்கள் இத்தா இருக்க வேண்டும்? இத்தா இருக்கணும். 4 மாதம் 10 நாள். ஒருவர் 3 மாதம் 10 நாள் என்று சொன்னால் ஏத்துக்கலாமா? குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டால் அதான் ஃபத்வா.
மாற்று கருத்தை சொல்ல முடியாது. ஆனால் தலாக் விடப்பட்ட ஒரு பெண் எத்தனை நாள் எட்டா இருக்கணும்? ஒரு ஆலிம்கிட்ட கேளுங்க, அவர் ஒரு ஃபத்வா சொல்லுவார், இன்னொரு ஆலிம்கிட்ட கேளுங்க, அவர் வேறொரு ஃபத்வா சொல்லுவார். இந்த ஃபத்வாவில் பல பிரிவுகள் உண்டு. ஏன் இந்த பிரிவு வந்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். சூரா பக்கராவுடைய 228வது வசனத்தில், தலாக் விடப்பட்ட பெண்கள் இத்தா, தலாக் விடப்பட்ட பெண்களுடைய இத்தாவுடைய காலம் ஸலாஸத குரு. ஸலாஸத குரு. குரு என்றால் அரபி மொழியில் 2 அர்த்தங்கள் உண்டு. எல்லா டிக்ஷனரியில பார்த்தாலும் இந்த 2 அர்த்தம் உண்டு. யார்கிட்ட கேட்டாலும் இந்த 2 அர்த்தம் தான் அரபுகள்கிட்ட. குரு அப்படின்னா என்ன 2 அர்த்தம்? ஒன்று சுத்தம், இன்னொன்று அசுத்தம். இந்த ரெண்டுக்குமே இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். குரு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அரபி அரபி எங்க இருந்து படிக்கிறோம்? அரபுகளுடைய மொழியில இருந்தானே. அரபுகளுடைய மொழியில இந்த குருவுக்கு 2 அர்த்தமே உண்டு. இப்ப மூன்று அசுத்தமான காலம் என்று எடுப்பதா, அல்லது அசுத்தம் முடிந்த காலம் என்று எடுப்பதா? இப்போ ஒரு ஆலிம் சில ஹதீதுகளோடு ஒரு புரிதலை கொடுப்பார், இன்னொரு ஆலிம் ஒரு புரிதலை கொண்டு, அவருடைய புரிதலை கொண்டு வேறொரு கருத்தை கொடுப்பார். அல்லாஹ் இது ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறான். இது ஏற்பட்டால் தான் மார்க்கம் வளரும், சிந்தனை வளரும், மார்க்கத்தை ஆராய்வார்கள், மார்க்கத்தை படிப்பார்கள், அதற்காக போட்டியிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு தீர்ப்பளிப்பவர் மார்க்க விஷயத்தில் ஒரு முடிவை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். அவருடைய முடிவு சரி என்றால் ஒரு கூலி. ஒரு கூலியா சொல்லுங்க? 2 கூலி. அவர் முடிவு தவறென்றால் அது வழிகேடு என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, அது தப்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, அது சமூகத்துடைய பிரிவை ஒதுக்கி விடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. அவருக்கு ஒரு கூலி உண்டு. ஏன் அல்லாஹ் வழிகேட்டிற்கு ஒரு கூலி கொடுக்கணும்? அது வழிகேடுனா, மற்றொரு கருத்து வழிகேடுனா ஏன் ஒரு கூலி? அது வழிகேடு அல்ல. அதை முடிவெடுக்க முடியாது. அதை முடிவெடுக்க முடியும் என்றால் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், ஹைதுள்ள பெண்களை நெருங்காதீர்கள். ஹைதுள்ள பெண்கள் எதுவரை? அவர்கள் சுத்தமாகும் வரை. அப்ப சுத்தமானதற்கு, சுத்தமாகும் வரை நெருங்கக்கூடாதுன்னா ஹைல் நின்னதற்கு பிறகா, அல்லது அந்த பெண் குளிச்சதுக்கு பிறகா? சுத்தம்னா 2 அர்த்தம் உண்டு. நிக்கிறதெல்லாம் சுத்தம்ங்கிறானா, அல்லது அந்த பெண் அதற்கு பிறகு குளிப்பதை எல்லாம் சுத்தம்ங்கிறானா? எதை முடிவெடுப்பது? ஒரு ஆலிம் ஒரு கருத்து சொல்லுவார், இன்னொரு ஆலிம் இன்னொரு கருத்து சொல்லுவார். இப்படி சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேற்றுமைகள் உண்டு. ஆனால் இப்படி கருத்து வேற்றுமைகள் வருவதை எந்த ஒரு ஆலிமும் இது ஹக், இது பாத்தில் என்று சொல்ல மாட்டார். நம்ம சொல்ற மாதிரி இது சரி, இது தவறு, இது வழிகேடு, இது நேர்வழி என்று இந்த விஷயத்தில் எந்த ஆலிமும் சொல்ல மாட்டார். தாயிகள் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தாயிகள், அல்லது நம்மளை மாதிரி பொதுவான மக்கள் சொல்லுவோம், அவர் பக்கத்தில் என்ன தொழுகிறாரா, கை அசைக்காம இருக்காரு, என்ன புலோ பெரிய வழிகேட்டில் இருக்காருமோ. ஒரு ஆள் தாடியை கத்தரிச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய வழிகேட்டில் இருக்காருமோ. இத நம்முடைய முடிவு. ஆனா உலமாக்கள் 2 வார்த்தை சொல்லுவாங்க, ஒன்று ராஜிஹ், இன்னொரு மர்ஜூஹ். ஆதாரமான பலமான கருத்து, பலம் இல்லாத குறைந்த கருத்து, அவ்வளவுதான். இந்த கருத்துக்கு பலம் உண்டு, இந்த கருத்துக்கு பலம் இல்லை. 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஹக்கு பாத்தில் அங்க பிரிக்கிறதுக்கு வேலை கிடையாது. வழிகேட்டை பிரிப்பதற்கு அங்க வேலை கிடையாது. ஏன்? 2 கருத்தும் எழுந்தது ஹதீஸில் இருந்து. ஹதீஸ் இல்லாம ஒரு ஆள் கருத்து சொல்றாருன்னா அது வேற. 2 கருத்தும் எழுந்தது குர்ஆனில் இருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை கவனிங்க, நல்லா கவனிங்க இந்த செய்தியை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைதாவுக்கு எதிராக யுத்தத்திற்காக நபித்தோழர்களை அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு சொன்னார்கள், அஸரை நீங்கள் தொழக்கூடாது பனு குரைதாவை அடையும் வரை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். போங்க, நீங்க அஸரை தொழணும், பனு குரைதாவை அடைஞ்சாதான்.
ஆனா போகக்கூடிய வழியிலேயே அசருடைய வக்து வந்து முடிய போகுது. ஒரு சஹாபாக்களுடைய குழு நின்றது. செல்லக்கூடிய குழுவை பார்த்து சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது அசரை பனு குறைதாவுக்கு சென்று தொழ வேண்டும் என்று சொன்னாலும், ஆனால் வக்து முடிய போது ரசூலுல்லாஹ் நம்ம அங்க போய் சேர்ந்துருவோன்னு ரசூலுல்லாஹ் நினைச்சு சொல்லியிருப்பாங்க, அல்லது ஒரு வேகத்துக்காக சொல்லியிருப்பாங்க, நம்ம சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக. வக்து முடிய போது அசரை தொழ போறோம் சொல்லி தொழுகிறோம். இன்னொரு நபித்தோழர்களுடைய ஒரு பெரும் குழு சொன்னது, இல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை தெளிவு, பனு குறைதாவுக்கு போனதுக்கு பிறகுதான் அசர தொழணும் சொல்லி அசர பனு குறைதாவுக்கு போனதுக்கு பிறகு தொழுகிறாங்க. ஒரு ஹதீஸ் சஹாபாக்களில் 2 குழு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க, செய்தியை சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு கூட்டம் முடிவெடுத்தது, இப்படி ஒரு கூட்டம் முடிவெடுத்தது. ரசூலுல்லாஹ் அந்த இருவரையும் கண்டிக்கவில்லை. நீங்க செஞ்சது சரி, நீங்க செஞ்சது தப்பு, நீங்க செஞ்சது ஹக்கு, நீங்க செஞ்சது பாத்தில் சொல்லல. அப்படி அந்த 2 குழுவிற்கு இடையிலும் நாங்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கவில்லை என்று தனி பள்ளி அமைக்கல. சஹாபாக்கள் அந்த குழு தனி ஜமாத்தை உருவாக்கல. எல்லா வார்த்தை கவனிங்க. அந்த 2 குழுவையும் ஒரே அணியில் அல்லாஹ்வுடைய தூதர் பனு குறைதா எதிரிகளுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் ஒரே சஃப்ல ரசூலுல்லாஹ் நிறுத்தினாங்க. 2 கருத்து வேற்றுமை வந்தாலும் சுப்ஹானல்லாஹ், எத்துணை ஆதாரங்களை சொல்லலாம் இதற்கு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குழுவிற்கு தலைவராக சொல்கிறார்கள், தொழுகை நடத்துகிறார்கள், சுபஹுடைய தொழுகை. அவர்கள் ஜுனூபுடைய காலத்தில் இருக்கிறாங்க, குளிப்பு கடமையாயிராங்க, கடுமையான குளிர், தயமம் செஞ்சு தொழுகை நடத்துறாங்க. இமாமான அவர் தான் தலைவர், அந்த குழுவிற்கு அவர் தான் தொழுகை நடத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் திரும்பி வர்றாங்க, கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் இவர் ஜுனூபுடைய காலத்தில் எங்களுக்கு தலைமை நடத்தினார், தொழுகை நடத்தினார். ரசூலுல்லாஹ் அழைச்சு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்ர் இப்னு ஆஸ் ஜுனூபுடைய காலத்தில் மக்களுக்கு தொழுகை நடத்தினாயா? ஆம் யா ரசூலுல்லாஹ், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லவில்லையா உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று? அந்த குளிரில் நான் குளித்தால் என்னையே நான் அழித்துக் கொள்வேன். அல்லது வேறொரு காரணத்தை சொன்னார், நான் நெருப்பை மூட்டினால் எதிரிகள் எங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். இதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரே நான் செய்தேன். ரசூலுல்லாஹ் ஒன்னும் சொல்லல, போங்கட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி இவர் இப்படி செய்கிறார், மார்க்க வழிகாட்டல் இல்லாமல் என்று அந்த இமாமத்தை புறக்கணிச்சுட்டு போனாங்களா சஹாபாக்கள்? இல்ல, அது அவருடைய புரிதல். அதற்கு மதிப்பு கொடுத்து பின்னால் நின்று ஜமாத்தோடு தொழுதார்கள். அதான் பார்க்கணும். பின்னாடி ஒரு பாடம் வரும்போது உங்களுக்கு புரியும். இப்படி பல கருத்து வேற்றுமைகள் இமாம்களுக்கு மத்தியில் உண்டு. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் நம்முடைய நூற்றாண்டு காலத்தில், நம்முடைய இந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களில் ஒருவர். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ருக்கூஉக்கு பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற நிலைக்கு வரும்பொழுது தக்பீர் கட்டுவார்கள். பல அரபுகளை பார்த்திருப்பீங்க. இதை பித்அத் என்று சொன்னார்கள். அதே காலத்தில் வாழ்ந்த அறிஞர் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அதை சுன்னah என்று சொன்னார்கள். 2 அறிஞரும் தனி குழுவை உருவாக்கினாங்களா? தனி பள்ளியை உருவாக்கினாங்களா? தனி ஜமாத்தை உருவாக்கினாங்களா? இந்த இருவருக்கும் வேறு வேறு ஆதாரமா? இல்லை, ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸ் தான் ஆதாரம். வரும், அப்படி வருவதுதான் நம்முடைய தீன். ஒரு கருத்தில் வர முடியாது. ஒரு ஆலிமுக்கு சில ஆதாரங்கள் சரியாகப்படும், ஒரு ஆலிமுக்கு அந்த ஆதாரங்கள் சரியாகப்படாது. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை வழிகேடு என்று ஒதுக்கக்கூடாது. அவர்கள் கொள்கையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று விமர்சனம் செய்யக்கூடாது. தவறு அது. அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பின்னால் சொல்றேன். இப்படி பல விஷயங்களில் பிறையுடைய விஷயம் இதை சார்ந்ததுதான். இந்த சமூகம் பிளவுபட்டு சண்டைகளாக மாறி பல கருத்து வேற்றுமைகளில் வாழ்கிறோமே. பிறையுடைய விஷயத்தில் 2 பிரிவுகளும் உலக பிற அல்லது ஊர் பிறன்னு சொல்றவங்க எல்லாம் வேற வேற ஹதீஸ் ஆதாரங்களை காட்டுறாங்களா? ஒரே ஹதீஸ் தான், ஒரே ஆதாரம் தான்.
இந்த கருத்து, இந்த வேறுபாடு சஹாபாக்கள் காலம் முதற்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம சமூகத்துக்கு இது புதுசுனால பெருசா தெரியுது. ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்ல. கையசைப்பது, கையசைக்காமல் இருப்பது சஹீஹான ஒரே ஹதீஸ் தான். புரிந்து கொள்வதில் வரக்கூடிய வேறுபாடு. அதனால கையசைக்கிறவர் எல்லாம் சொர்க்கத்துடைய அந்த ஒரு கூட்டம், கையசைக்காதவங்க எல்லாம் நரகத்துடைய இந்த 72 கூட்டம் சொல்லக்கூடாது. தப்பு அது. நீங்க அப்படிதான் நம்ம ஃபத்வா கொடுக்கிறோம். ஒரு ஆலிம் தராவீஹ் 8 தான் தொழ வேண்டும், 8 பிளஸ் 3 அல்லது 13 இப்படித்தான் தொழ வேண்டும், இதற்கு மேல் தொழக்கூடாது என்று சொல்கிறார். இன்னொரு ஆலிம் சொல்கிறார் 8 பிளஸ் 3க்கு மேல ஒருவர் தொழணும்னு ஆசைப்பட்டா தொழலான்னு சொல்லி. வழிகேடு சொல்லிடணுமா? 20ன்னு பிக்ஸ் பண்ணி தொழுறது இல்ல. ஒரு ஆள் இஷாவுக்கு பிறகு வர்றாரு, தராவீஹ் தொழுகை நடக்குது, தொழுகிறாரு, 8 பிளஸ் 3 முடிச்சிட்டாரு. இரவுல 2 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, தொழணும்னு ஆசைப்படுறாரு. இவர் தொழலாமா? அப்படி என்றால் உலமாக்களில் பெரும் ஒரு கூட்டம் சொல்கிறது தொழலாம். அதற்கு சில ஹதீஸுடைய ஆதாரங்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் இரவு வணக்கத்தை பற்றி கேட்கும் பொழுது 2 தொழுங்கன்னு சொல்லி. எண்ணிக்கையை சொல்லல. இமாமுக்கு பின்னாடி அவர் முடிக்கும் வரை எண்ணிக்கையை சொல்லல. இந்த ஹதீஸுகள் எல்லாம் ஆதாரமாக இருக்கலாம் என்று ஹதீஸுகளுடைய ஆதாரங்களை கொண்டு சில உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தால் வழிகேடுங்கிறோம். இன்னைக்கு கிடையாது. அது அவருடைய புரிதல். உங்களுடைய பார்வைக்கு இந்த ஹதீஸ் தான் சரி என்றால் அது உங்களுடைய புரிதல். ஹதீஸ் ஆதாரம் இல்லாமல் உலமாக்கள் பேசினால் சொல்லலாம். பெரும் உலமாக்களுடைய எண்ணிக்கை இதற்கு அனுமதி அளிக்கிறது, ஹதீஸுடைய ஆதாரங்களை கொண்டு. அது அவர்களுடைய புரிதல். இது இவர்களுடைய புரிதல். இதில் ஓர் கருத்துக்கு வந்தாக வேண்டும், நிற்க முடியாது. அதுதான் மார்க்கம். ஹதீஸ் ஆதாரங்கள் இல்லாமல் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டால் அது வேறு. ஒரே ஹதீஸுடைய புரிதலில் ஹதீஸ் வேற்றுமைகள் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டால் முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ் தான் அறிந்தவன். அந்த ஹதீஸுடைய ஆதாரங்களுடைய தரத்தை கொண்டு ராஜிஹ் மர்ஜூஹ் என்று பிரிக்கலாம். இது பலமான கருத்து, இது பலம் இல்லாத கருத்து என்று. ஒரு ஆலிமுக்கு ஒரு கருத்து பலம் உள்ளதாக இருக்கலாம், அந்த ஆலிமுடைய ஆதாரங்களை நீங்கள் பின்பற்றலாம், சரிதான். ஒரு ஆலிமுக்கு இன்னொரு ஆதாரங்கள் பலம், இதுவெல்லாம் இதற்கு பொருந்தாது, இதுவெல்லாம் 2 என்றாலும் 8 பிளஸ் 3 தான் என்று ஒரு ஆலிம் சொல்லலாம். அது அவருடைய புரிதல். அதற்காக இன்னொரு புரிதலை புரிபவரை தவறு என்று சொல்லலாம், வழிகேடுன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆலிம் வழிகேடுன்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க ஆலிம்கள், தாயிகள் சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கடைசி எத்தனை நிமிஷம் இருக்கு? 10 நிமிஷம் இருக்கு. கடைசி பாடம் இந்த கருத்து வேற்றுமைகளில் எப்படி நடந்து கொள்வது. இதாங்க முக்கியம், ரொம்ப முக்கியமான பாடம். இப்படி 2 ஆலிம் 2 கருத்தில் வேற்றுமை பட்டால் இதில் எப்படி நடந்து கொள்வது? உடனே சொல்லுவோம் இவருக்கு நிலை கிடையாது. நம்ம நடைமுறை என்ன? இவருக்கு நிலை கிடையாது, இந்த ஆலிமுக்கு உறுதி கிடையாது, உறுதி எடுக்க முடியாது. அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முன்னோர்கள் என்னுடைய அப்பா அம்மாவை சொல்லல, இந்த இல்மில் முன்னோர்கள், இந்த இல்முன எமக்கு வருவதற்கு உதவியாக இருந்தவர்கள். உதாரணமாக கவனிங்க, சஹாபாக்களுடைய வழிமுறையை பாரு. மினாவுல எத்தனை ரக்காத் தொழணும்? ஹஜ்ஜுக்கு போறவங்க எத்தனை ரக்காத் தொழணும்? துஹர் அஸர் இஷாவை எத்தனை ரக்காத்தா தொழணும்? 2 தொழணும். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும் பொழுது மினாவில் தொழுகை நடத்தும் பொழுது 4 ரக்காத் தொழுறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, யா உஸ்மான், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி நாம் தொழவில்லை,
அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி செய்தால் அவர்களுடைய காலத்தில் நான் தொழவில்லை, உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாம் தொழவில்லை, நீங்களும் உங்களுடைய ஆட்சி காலத்தில் முதற் பகுதியில் இப்படி தொழவில்லை, ஆனால் இப்போது ஏன் இப்படி தொழுகிறீர்கள்? அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பேசுறாங்க. அடுத்த வக்து வருது. அடுத்த வக்தின் பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் மறுபடியும் தொழுகை நடத்துறாங்க 4 ரக்காத்தோட. அவர்களுக்கு சில அதிதாதலங்கள் அதற்கு இருந்தது. அவர்களுடைய புரிதல் வேறு. அவர்கள் பலவாறாக அந்த சிந்தனையை பார்த்தார்கள். உஸ்மான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லல ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய புரிதல் வேற்றுமையாக இருந்தது. பெரும்பான்மையான சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது அவர்களுடைய புரிதல். அவர்கள் மனனம் செய்தது, அவர்கள் மனம் முடித்தது மக்கா என்று கருதினார்கள். அவர்கள் ஒரு சஃபருடைய காலத்தில் பயணம் செய்து வருபவர் சஃபரில் தங்கினால் போயிட்டு இருக்கும் போது இல்லை, சஃபர்ல தங்குனா, சஃபர்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஊர்ல தங்குனா அந்த ஊர்ல 4 தான் தொழணும்னு கருத்தில் இருந்தாங்க. பல அறிஞர்கள் அந்த கருத்தில் இருந்தாங்க. இப்படி சில கருத்துக்களை கொண்டு உஸ்மான் இப்னு அஃபான் அப்படி செய்திருக்கலாம். தொழுகை முடிஞ்சு வருது. சில பேர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, இப்னு மஸ்ஊத் அவரோட நீங்க வாதிட்டீங்க தப்புன்னு சொல்லி, நீங்களே அவரோட சேர்ந்து தொழுதீங்களே. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் ஹிலாஃபு ஷர், அல் ஹிலாஃபு ஷர். இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை பற்றி நான் பிரிந்து செல்வது தீமை. சமூகத்தை இரண்டாக பிளந்து விடும். நபித்தோழர்களிடத்தில் இருந்த அந்த ஒற்றுமை, நபித்தோழர்கள் இந்த கருத்தை அணுகிய முறை, ரசூலுல்லாஹ்வால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கு தெரியாத கல்வியா, அவர்களுக்கு தெரியாத ஒழுக்கத்தின் முறையா நம்ம சமூகத்தில் பலருக்கு தெரிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வந்த எத்துடைய அறிஞர்கள், இமாம் ஷாஃபிஈ, இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். ரஅயி ஸவாபுன் யஹ்தமிலுல் ஹத்தா வ ரஅயு கைரி ஹத்தஉன் யஹ்தமிலு ஸவாப். இந்த விஷயத்தில் என் கருத்து இது, ஆனால் தவறும் இருக்கலாம். இந்த கருத்தில் அவருடைய கருத்து தவறு, ஆனால் சரியும் இருக்கலாம். பிற ஆலிமின் கருத்தை மதித்தார்கள், பிறருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்தார்கள். அதை பின்பற்றமோ, அதை ஏற்றுக்கொள்றமோ ஏற்றுக்கொள்ளலையோ அது வேற. உங்களுக்கு 8+3 தொழுறதா சரின்னு படுது, அதுக்கு மேல தொழுவது சரின்னு படல, நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ. ஆனா உலமாக்கள் ஒன்றில் ஒன்று சேர்ந்து கருத்தை சொன்னால் அதை மதியுங்கள். முதல் நீங்க பின்பற்ற வேண்டியது அவசியம் இல்லை. அவர்களை ஏசாதீர்கள், அவர்களை பகைக்காதீர்கள், அவர்களுக்கு சலாமை மறுக்காதீர்கள், சகோதரத்துவ உறவை அதற்காக துண்டிக்காதீர்கள். அதான் இங்க முக்கியம். மாலிக் ரஹிமஹுல்லா முவத்தா கிதாப தொகுக்கிறாங்க. உமையாவுடைய ஒரு கலீஃபா வர்றார். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்திருக்கிறது ஒரே கலீஃபாவின் குடையில். மாலிக், உங்களுடைய சட்ட புத்தகத்தை இந்த நாட்டின் சட்ட புத்தகமாக மாற்றவா? ஒரு ஆலிமுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பது. தன்னுடைய கருத்தெல்லாம் ஒரே கருத்தாக மக்கள் சட்டத்தில் பின்பற்றினால். மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், வேண்டாம், லா தஃஅல் யா அமீர், அப்படி செய்யாதீர்கள். பல நபித்தோழர்கள் பல இடங்களில் சென்று விட்டார்கள், பல ஹதீசுகள் மக்களுக்கு கிடைத்து விட்டது. அவர்களுடைய ஆலிம்கள் அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ப ஃபத்வா கொடுத்திருப்பார்கள். இப்பொழுது இதை செய்தால் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் வந்துவிடும், செய்து விடாதீர்கள். அல்லாஹு அக்பர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த இருவருக்கும் இடையே இருந்த கருத்து வேற்றுமை ஏராளம். சஹாபாக்கள் ஒரு முறை ஒரு பாடத்தை படிப்பதற்காக இப்னு அப்பாஸ் அவர்கள் ஸைத் இப்னு சாபித்துடைய வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் வெளியே கிடந்து அந்த ஹதீஸை கேட்டதற்கு பிறகு ஸைத் இப்னு சாபித் வாகனத்தில் ஏறும் பொழுது கருத்து வேற்றுமை இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அந்த வாகனத்தை கொஞ்சம் கீழே தணித்தார்கள். ஸைத் இப்னு சாபித்தை நீங்கள் ஏறுங்கள் என்று மேலே ஏற்றிவிட்டு அந்த வாகனத்தை முன்னால் பிடித்து நடந்தார் இப்னு அப்பாஸ். 2 கருத்து வேற்றுமை உள்ள 2 இமாம்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவின் மகன், நீங்கள் இப்படி செய்யலாமா? நாங்கள் தான் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அஹ்லுல் பைத்,
சொன்னார்கள், இப்படித்தான் எங்களுடைய ரசூலுல்லாஹ் எங்களை வார்த்தெடுத்தார்கள், எங்களுடைய உலமாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று. அல்லாஹு அக்பர். அஹ்மத் இமாம் ஷாஃபிஈ, அஹ்மத் இமாம் ஷாஃபிஈ, இரண்டு இமாம்கள் பல நூறு மசாலாக்கள் அல்ல, பல ஆயிரம் மசாலாக்களில் கருத்து வேற்றுமை. இமாம் ஷாஃபிஈ அவர்கள் ஒரு முறை மக்கா வந்த பொழுது, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு முறை மக்கா வந்த பொழுது தன்னோடு வந்த ஒரு மாணவருக்கு சொன்னார், இன்றைய தினம் ஒருவரை நான் காட்டுகிறேன் உனக்கு, அவரை போன்று இந்த பூமியில் எவரும் இல்லை இன்றைய காலத்தில். அந்த மாணவர் சொல்கிறார், யாரை காட்டினார் தெரியுமா? என்னுடைய இமாம் இமாம் அஹ்மத் இமாம் ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபிஈ பல கருத்து வேற்றுமை உண்டு. தக்பீர் கட்டுறது முதற்கொண்டு, கையசைப்பது முதற்கொண்டு, சலாமை கொடுப்பது முதற்கொண்டு, பிஸ்மில்லா கூறுவது முதற்கொண்டு, குர்ஆனுடைய ஆரம்ப துஆவை ஓதுவது முதற்கொண்டு எல்லாவற்றிலும் கருத்து வேற்றுமை உண்டு. அந்த ஆலிம் எப்படி பார்த்தாங்க? அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள், நான் 40 ஆண்டுகள் தொழுகிறேன், 40 ஆண்டுடைய தொழுகையிலும் ஒரு தொழுகையில் கூட இமாம் ஷாஃபிஈக்கு நான் துஆவை கேட்பதிலிருந்து நான் மறக்கவில்லை. ஏன்? இமாம் ஷாஃபிஈ இந்த துன்யாவிற்கு சூரியனை போன்றவர். அஹ்மத் சொல்கிறார் ரஹிமஹுல்லாஹ், இரண்டு ஆளுங்களிடத்தில் இருந்த ஒழுக்கம், இரண்டு கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களிடத்தில் இருந்த பண்பு நம்மள்ட்ட இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறுதியாக கருத்து வேற்றுமைகளில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்தில் மிக முக்கியமானது கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றுதல். இதுதான் இன்றைய என் கருத்து இல்லை என்றால் நீ வெளியே போயிரு, வேலையை ஆரம்பிச்சிரு, வேறு தலைமைக்கு போயிரு, வேற எங்கேயாவது போயிரு என்று பிரிவதற்கு முதல் காரணம் முடிவெடுப்பது. இவர் சொன்னா சரியா இருக்கும், அவர் சொல்லிட்டா அதுக்கு பிறகு சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் ஒரு மனிதருடைய வழியையும் அடையாளம் காட்டி இவர் உறவை வைத்துக் கொண்டால், இவர் உறவை எதிர்த்தால் அவரோடு நாமும் உறவை வைத்துக் கொள்ளலாம், நாமும் எதிர்க்கலாம், இவரை பின்பற்றலாம் கண்மூடித்தனமாக என்று ஒருவரையும் சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ்வை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், யார் ஒருவன் இமாம்களில் ஒரு இமாமை மட்டும் பின்பற்றி மற்ற இமாம்கள் அனைத்தையும் புறக்கணிக்கிறாரோ அவர் சஹாபாக்களில் சில சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டு மற்ற சஹாபாக்களை புறக்கணித்த ஷியாக்களை போன்றும் ஹாரிஜியாக்களை போன்றும் தான். ராஃபிதாக்கள் ஷியாக்கள் தான் குலஃபா உர் ராஷிதீன், அந்த 3 பேரையும் மறுத்து அலி அவர்களை உயர்த்தினார்கள். ஹவாரிஜிகள் உஸ்மானையும் அலியையும் பழித்துவிட்டு மற்ற சஹாபாக்களை இணைத்தார்கள். இவர்கள் எப்படி வழிகட்டவர்களோ, இவர்கள் எப்படி மனோ இச்சையின்படி நடப்பவர்களோ அப்படித்தான் ஒரு இமாமுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வேன், மற்ற இமாமுடைய எந்த கருத்தையும் நான் மதிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உன்னிடத்திலே வந்து உன்னுடைய ஷேக் யார் என்று கேட்டால் நீ சொல் ஷேഖி ரசூலுல்லாஹ். உன்னுடைய மன்ஹஜ் எதுவென்று கேட்டால் நீ சொல் அல் குர்ஆன் வஸ் சுன்னஹ். உன் ஜமாஅத் எதுவென்று கேட்டால் நீ சொல் முஸ்லிம்களுடைய ஜமாஅத். நாங்கள் உலமாக்களை வணங்குபவர்கள் அல்ல, உலமாக்களை மதிப்பவர்கள். சுப்ஹானல்லாஹ். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹக்கை கொண்டுதான் ஒரு மனிதன் அறியப்பட வேண்டும், ஒரு மனிதனை கொண்டு ஹக்க அறியப்படக்கூடாது. அவர் சொன்னா ஹக்குன்னு தெரியக்கூடாது. அவர் ஹக்க சொன்னா அவர் உண்மையாளர், அவர் பாத்தில சொன்னா அவர் பாத்தில் தான். ஹக்கு உயர்த்தப்படுவதுதான் முக்கியமே தவிர ஹக்கை யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. இஸ்லாம் எழுச்சி அடைய வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர அந்த கொடியை யார் உயர்த்துகிறார்கள் என்பது முக்கியமல்ல. அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்கள், இன்று நம்முடைய பார்வை மாற வேண்டும். அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். முஃமின்கள் யார்?
தங்களோடு இருக்கக்கூடிய முஃமின்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள், தங்களை பகைக்கக்கூடிய காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு அப்படியே மாறிட்டோம். குர்ஆன் ஹதீஸில் எழக்கூடிய கருத்து வேற்றுமைகளுக்காக முஸ்லிம்களை பகைக்கிறோம். கொள்கையில் கருத்து வேறுபாடு பட்டிருக்கக்கூடிய காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகளோடு கொள்கையில் மாற்றமாக இருக்கக்கூடிய ஷியாக்கள், அஹ்லே குர்ஆன், இது போன்ற கொள்கை உடையவர்களோடு இணக்கத்தோடு வாழ்கிறோம். ஒரு அழகாக எழுதியிருந்தார் ஒரு சகோதரர், இஃப்தாருக்காக, ரமதானிலே இஃப்தாருக்காக பல விருந்தினர்கள் பள்ளிக்கு அழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களும் கூட, அல்லாஹ் இல்லை எங்களுடைய தெய்வங்கள் தான் இறைவன் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட, அவர்களுக்கு பள்ளியில் அனுமதி உண்டு. தொப்பி போடலன்னா தொப்பி போடலன்னா கையசைச்சிங்கன்னா அந்த பள்ளிக்கு உள்ளே வராதீங்கன்னு சொல்லி வெளியே போர்டு இருக்கு. நம்ம சமூகத்துடைய நிலைமை. உங்களுக்கு தொப்பி போடுவது போடாதது பெரிய விஷயமாக தெரிகிறது. கொள்கையில் முரண்பட்டு இருப்பது, அவர்கள் உள்ளே வரலாமா கூடாது என்று நான் சொல்லவில்லை. இரக்கத்தை யாருக்கு நீங்கள் காட்டுகிறீர்கள்? முதலில் நம்முடைய நிலைமை தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இத்ஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள் நீங்கள் இருவரும், அவன் வரம்பு மீறி இருக்கிறான். ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா, அவனிடத்திலே மென்மையோடு நீங்கள் பேசுங்கள். அவன் அதன் மூலமாக மனம் திருந்தலாம், நினைவு காட்டப்படலாம், அல்லாஹ்வை பயந்தவனாக மாறலாம். கதாதா ரஹிமஹுல்லா தஃப்சீர்களுடைய ஆசிரியர்கள் ஒருவர் இந்த வசனத்தை ஓதும் பொழுது சொன்னார்கள், சுப்ஹானக ரப்பி, என் இறைவன் எவ்வளவு பரிசுத்தமானவன், எவ்வளவு உயர்ந்தவன். ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்வான இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே சென்று மென்மையாக பேசுங்கள் என்கிறான். அப்படி என்றால் சுப்ஹான ரப்பிக்கல் அலா என்று சொல்லக்கூடிய ஒரு முஃமினிடத்தில் நாம் எப்படி பேச வேண்டும்? புரியுதா இல்லையா? ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் உயர்ந்த இறைவன் என்று சொல்லக்கூடியவரிடத்தில் சென்று மென்மையாக பேசுங்கள் மூசா, அதனால் அவன் மனம் மாறலாம். சுப்ஹான ரப்பிக்கல் அலா என்று சுஜூதில் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் நம்மோடு கருத்தில் மோதுகிறான் என்ற காரணத்திற்காக நாம் எப்படி பேசுகிறோம்? நரகவாதி, இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறாய், நீ முஷ்ரிக்காக மாறுகிறாய், காஃபிராக மாறுகிறாய், கொள்கையை விட்டு வெளியேறிவிட்டாய். 72 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் உன் பெயர் உண்டு. அல்லாஹ் கண்ணியத்தில் வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் அல்லது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே சட்டமாக புரியக்கூடிய விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும், பல கருத்துக்கள் வரக்கூடிய சட்டங்களில் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும், ஒழுக்கத்தோடும் பண்போடும் நேர்மையோடும் நேசத்தோடும் எமக்கு கிடைத்த நேர்வழி அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அணுகப்பட வேண்டுமே தவிர, வெறுப்போடும் பகைமையோடும் சகோதரத்துவத்தை உடைக்கும் எண்ணத்தோடும் தனி ஜமாஅத்துகள் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அமைக்கப்பட்டால் இந்த சமூகம் தன்னுடைய பலத்தை இழக்கும், இந்த சமூகம் தன்னுடைய சக்தியை இழக்கும், இந்த சமூகம் தோல்வியின் பாதைக்கு தன்னை இழுத்துக் கொள்ளும். சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த பல கருத்து வேற்றுமைகள் இருந்த பொழுதும் இருக்க கிடைத்த வெற்றி நமக்கு ஏன் கிடைக்கவில்லை என்றால், இந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நம்மை பிரித்து வைத்திருக்கும் காரணத்தால் தான். நாம் பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும். எதிர்கரத்தில் இருப்பவர் அவர் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும், கண்ணியத்தோடு அவரை பார்க்க வேண்டும். மார்க்க விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் எழக்கூடிய சட்டங்களில் ஒரு ஆள் 3 ரக்காத் தொழுலாங்கிறாரு, 3 ஜமாஅத்தோட தொழுதா போதுங்கிறாரு, அவரும் கொள்கையில் மாறுபட்டவர் தான். அவரோடும் மென்மையோடும் பாசத்தோடும் அவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நடந்து கொள்ளணும். கொள்கையில மாறுபடுறார், அவரோடும் அப்படித்தான். ஆனால் அதன் பக்கம் அழைக்கிறார் ஒருவர், அதை சரி காண்கிறார், கொள்கையில் மாறுபட்டு அதில் சேர்வதற்காக அழைக்கிறார் என்றால் அவரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை வேறு. அவரை மக்களுக்கு அடையாளம் காட்டணும்,
மக்கள் அவட்டது ஒதுக்கணும். இது வேறு சப்ஜெக்ட். ஆனால் அறியாத மக்கள் ஏராளம் எம்மை சுற்றி வாழ்கிறார்கள். தர்கா வழிபாடுகள், இபாதத்துல் குபூர், கபர்களை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் முன்னாள் காலத்தில் சரியாக கையாளப்பட்டாலும் இன்றைய காலத்தில் சரியாக கையாளப்படுவதில்லை, ஒழுக்கத்தோடு கையாளப்படுவதில்லை, அவர்களுக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கையாளப்படுவதில்லை, வெறுப்போடு கையாளப்படுகிறது. அந்த வெறுப்பு அவர்கள் நேர்வழிக்கு வருவதற்கு தடையாக அமைகிறது. பலருக்கு புரியும். இப்படி எந்த பிதஅத் அதை விட்டு இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் எம்முடைய அறிஞர்கள், முன்னாள் காலத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி ஒழுக்கத்தோடும் பண்போடும் பிறரோடு கலந்தாய்வு செய்து பிறரை மதித்து அவரோடு அவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தார்களோ அது போன்று நாமும் வாழ்ந்தால்தான் இந்த ஹக்கை இந்த மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லை என்றால் முடியாது. தோற்று விடுவோம் மேலும் மேலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. சுருக்கமாய் தான், கொள்கையில் கருத்து வேற்றுமைகள் கிடையாது. அதில் கருத்து வேறுமைப்பட்டால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுவார். மார்க்கத்திலே தெளிவாக வரக்கூடிய சட்டங்களில் கருத்து வேற்றுமை கிடையாது. அதில் ஒருவர் கருத்தில் மோதினாலும் அவரும் வெளியேறி விடுவார். ஆனால் மார்க்க சட்டங்களை புரிந்து கொள்வதில், ஆதாரங்கள் இல்லாமல் இல்லை, ஆதாரங்களை புரிந்து கொள்வதில் கருத்து வேற்றுமை பட்டால் அந்த இரண்டு கருத்தும் மதிக்கப்பட வேண்டும். ஒரு கருத்தை நீங்கள் சரி என்று கண்டால் இன்னொரு கருத்து வழிகேடு, அது பாத்தில், அது நரகத்திலே சேர்க்கும் என்பது கிடையாது. ஒரு ஆலிமுடைய இஜ்திஹாத் மதிக்கப்பட்டு அது அவருடைய கருத்து தவறு என்றால் அல்லாஹ் அவருக்கு ஒரு கூலி கொடுப்பான் என்று கண்ணியத்தோடு பண்போடு பரிவோடு பார்க்கப்பட வேண்டும். இப்படி இந்த சமூகம் இல்மில் தங்களை வளர்த்து கொண்டால் கண்ணியமிக்க சமூகமாக சஹாபாக்கள் எப்படி இந்த சமூகத்தை வழிகாட்டினார்களோ, அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் எப்படி இந்த சமூகத்தை வழிகாட்டினார்களோ அவர்களின் வழியில் செல்லலாம். குறிப்பாக இதை பற்றிய அறிவு நமக்கு இல்லை என்றால் மௌனமாக அமைதியாக இருப்பதுதான் நமக்கு சிறந்தது. நாம் அமைதியானால் கருத்து வேற்றுமைகள் அமைதியாகிவிடும். ஒரு ஆலிம் ஒரு கருத்தை சொல்றாருன்னா முதல்ல நம்ம தெரிய வேண்டியது என்ன ஆதாரத்தோடு அவர் சொல்றார். என் கருத்துக்கு மாற்றமா இருக்குங்கிறதுக்காக மறுத்திடக்கூடாது. என்ன ஆதாரத்தோடு அவர் சொல்கிறார்? அவருடைய ஆதாரம் சஹீஹ் என்றால், அவருடைய ஆதாரம் குர்ஆன் ஹதீஸுடைய உட்பட்டது என்றால், அவருடைய ஆதாரத்தில் முன்னால் உள்ள உலமாக்களும் கருத்து வேற்றுமை பட்டிருக்கிறார்கள் என்றால் அது அவருடைய கருத்து. அது கண்ணியமோடு பார்க்கப்பட வேண்டும். அந்த கருத்துக்கும் கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், அவருக்கும் கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை அவர் இந்த கருத்தில் முரண்பட்டிருக்காரு, அவருடைய பயான்லாம் கேட்க மாட்டேன், அவர் தொப்பி போடுறதுக்கு ஆதாரம் கொடுக்குறாரு, அவர் கையாட்டுறதுக்கு ஆதாரம் கொடுக்குறாரு, கையாட்டாமல் இருக்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்குறாரு, இதனால் அவருடைய உரையை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கு இது வழி கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி ஒதுங்க கூறவில்லை, சஹாபாக்கள் அப்படி ஒதுங்கவில்லை, இமாம்கள் அப்படி ஒதுங்கவில்லை. தன் கருத்தை விட்டு வேறொரு கருத்தில் இருந்தாலும் அவரிடத்தில் சென்று இல்மை தேடுங்கள் என்று சொன்னார்கள். பல ஆதாரங்கள் சொல்லலாம், பல உதாரணங்கள் சொல்லலாம். நேரமிடம் கூட நேரத்தின் காரணம் கருதி இந்த உரையை இதோடு நிறுத்துகிறேன். ஆனால் இது மட்டுமல்ல இந்த சப்ஜெக்ட், அதையும் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த சப்ஜெக்டின்னு இல்லை. இது பலருக்கு புரியாமல் இருக்கலாம், பலருக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கலாம், பலருக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கலாம். அவர்களுடைய புரிதலை பொறுத்து அதிலும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அதனால் இந்த இல்மு தூரமானது, விசாலமானது. பல புத்தகங்கள் இந்த இல்முக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அறிஞர்களிடம் சென்று அந்த இல்மை முழுமையாக படித்ததற்கு பிறகு புரியவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய மார்க்கத்தில் நமக்கு தெளிவை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய கொள்கையில் நமக்கு உறுதியை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய சமூகத்திடத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளை அல்லாஹ் நீக்கி அல்லாஹ் ஒற்றுமையின் பாதையில் இந்த சமூகத்தை அல்லாஹ் அழைத்து செல்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.